ஹாய் பாஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு தயாங்க்கு ஒரு ஏஜ் கேப்பில் ப்ரொஃபஸர் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இந்த ஒன் ஷாட் பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஓகேடா, ஒன் ஷாட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் டீனா, இன்னும் 1 இயர் தான் இருக்குது. காலேஜ் முடிஞ்சதும் நல்லா ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் போய் பிளேஸ்மெண்ட் ஆகிடணும். இது என்னோடய ட்ரீம், தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க ஐடிங் கார்டு வியர் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போதே செம்ம கெத்தாக இருக்கும். அப்படி நீங்கள் டீனாட்ட அப்படியே சொல்லிக்கிட்டே 5th செம்மோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ்க்கு நடந்து வந்துட்டுருக்கீங்க டீனா கூட. அதுவும் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இந்த இயர் தான் வருது. மறைக்காமல் அதை படிச்சுட்டு அதில் டாப்பர் ஆகிட்டு தான் நான் இந்த காலேஜ் விட்டு போவேன் அப்படின்னு டீனா கூட பேசிகிட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போது ஃபஸ்ட் டே ஆஃப் காலேஜ், இந்த செமஸ்டர் மட்டும் நல்லா பண்ணிட்டா போதும், நெக்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து தானாகவே அந்த மார்க்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோட அப்படியே கிளாஸ்க்கு போயிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஹலோ சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கே ஒரு ஸ்வாக் இருக்கும்ல, அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி சரி பண்ணிவிட்டு, ஹேர் ஸ்டைலும் ஒரு மாதிரி சரி பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு கிளாஸில் உட்காடுறீங்க. அப்போ பாதி பசங்களுக்கு உங்கள் மேலே க்ரஷ்ஷாக இருக்கும். பட் நீங்கள் யாரையுமே திரும்பி பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ எல்லா பாய்ஸும் அப்படியே நீங்கள் வந்ததும் வாட் எ பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது டீனா, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு டீனாவும் நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக ஷூஸ் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அதை போட்டுட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டே அப்படியே போயிட்டுருக்கும் போது ஒரு பர்சன் மேலே அப்படியே இடிச்சிடுறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட கவனிக்காமல் அந்த பர்சனோட ஃபேஸை பார்க்காம ஜாலியாக அப்படியே க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க. வயன், பார்த்து வா, எதுக்கு ஆடிட்டே இருக்க? டீனா, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் இன்னும் கொஞ்சம் மந்த்ஸ் தான், நான் இந்த செம்ம முடித்ததுமே இப்போ இன்டர்ன்ஷிப் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹாப்பினஸ்லேயே அப்படியே இடித்த பர்சன் யாருன்னு கூட பார்க்க அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு, டீனா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா? புது ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் வருவாங்க, நான் பார்க்க எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நல்லா சீன் போட்டுட்டு அப்படி கிளாஸ்க்கு வர்றதுக்காண்டி வர்றீங்க. என்னது நம்ம கிளாஸாக இது, எல்லோரும் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. பார்த்தா அங்கே கரெக்டாக ஒரு ப்ரொஃபஸர் அப்படி நின்றுட்டுருக்காரு பின்னாடி திரும்பி. டீனா, இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது? வயன், இன்னும் 5 minutes இருக்குது. ஆனால் இவர் ஏர்லியராகவே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மே கெடின் சார். அப்போது கரெக்டாக தயங்க திரும்பிட்டு கெடின் அப்படிங்கிறான். அப்போ உங்களுக்கும் செம்ம ஷாக்கு. தயாங்கும் உங்களை பார்த்து ஷாக் ஆகுறான். பட் அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே 2 பேருமே ஷாக்டோடையே அப்படியே அந்த மொமெண்ட் போயிட்டுருக்கு. அப்போ டீனா, ஃபயன் உள்ளே போ, எதுக்கு நிற்கிற? போகிறேன் டீனா அப்படின்னு நீங்களும் போயிட்டு உள்ளே உட்காடுறீங்க. அப்போ தயம் கரெக்டாக உங்களை பார்க்குறான். நீங்களும் தயங்க பார்க்குறீங்க. 2 பேர்த்துக்கும் அப்படியே ஐ டு ஐ கான்டாக்ட் ஆகுது. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்ருப்பீங்க. நீங்களும் டீனாவும் ஸ்கூல்லேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஸ்கூல் படிக்கும் போது நீங்கள் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருப்பீங்க. அப்போ தயம் அதே ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சராக இருந்திருப்பான். ஸோ இப்படி தான் அவங்க 2 பேர்த்துக்கும் அப்படியே லவ்வாக இருக்கும். பட் அடுத்த மொமெண்ட்டில் தயாங் நீங்கள் சின்ன பொண்ணுன்னு விலகி போயிருப்பான். ஆனால் நீங்கள் தான் தயாங்னு பின்னாடியே போயிருப்பீங்க. அப்போ ஒரு சினாரியோ, டீனா, எனக்கு நான் அவர்கிட்ட கன்ஃபார்மாக சொல்ல போகிறேன். நானும் அவர்கிட்ட போகிறேன், அவர் விலகி போகிறாரு. எனக்கு என்ன, நான் ஸ்ட்ரக்சராக ஃபிகராக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்டுட்டு அப்படியே தயங்க பார்க்குறதுக்காண்டி ஸ்டாஃப் ரூம் போகிறீங்க. கெடின் சார். கெடின், சார், எனக்கு ஒரு டவுட்டு சப்ஜெக்டில். என்ன டவுட்டு? இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூமில் யாரும் இல்லாத டைமு தயாங்கிட்ட போயிட்டு அப்படியே அவங்ககிட்ட ஒரு மாதிரி உரசிட்டே ஒயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. இது இங்கே வருமா இல்லை இங்கே வருமா? ஒயின்,
உன்னோட டோனே ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு இப்போ என்ன வேணும்? ஆ, நானும் எவ்வளோ டைம் தான் உங்கள் பின்னாடி சுற்றுறது? உன் ஏஜ் என்ன, என் ஏஜ் என்ன? எனக்கு ஜஸ்ட் 15. எனக்கு 25. 10 இயர்ஸ். உனக்கு அறிவில்லை? இல்லையே, அறிவில்லாதனால தான் நான் உங்கள் பின்னாடி சுற்றுறேன். ஃபயன், இங்கே பாரு, வர வர நீ என்னை பார்க்கும்போது இந்த பார்வையும் சரியில்லை, நான் நடத்தும் போது நீ யூனிஃபார்ம் பட்டனை கழட்டி விடுறதும் சரியில்லை. புரியுதா? சார், அப்போது எதை பார்த்தா மயங்குவீங்க அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே ஒயின் பண்ணிகிட்டே இருந்திருப்பா. அப்போ 2 பட்டன் அப்படியே அன்பட்டன் பண்ணிட்டு தான் தாயாங்க முன்னாடி எப்போவுமே போவா. அப்போ தாயாங்க அப்படியே செம்ம டென்ஷன் ஆகிட்டு, ஒயின், ஏய் உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு தானே கேட்டுட்ருக்கேன், அறிவு இருக்கா இல்லையா? எனக்கு தான் சுத்தமாக அறிவே இல்லைன்னு தான் உங்ககிட்ட டவுட் கேட்க வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு கிளாரிஃபை பண்ணுவீங்கள்ல? 10th தானே படிக்கிற? உன் சீனியர்ஸ் எல்லாம் போய் பாரு, ஒரு ஸ்டாஃபை எவ்வளோ ரெஸ்பெக்டோடு நடத்துகிறாங்கன்னு. அப்போது நான் மட்டும் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கல? என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கால் அமைக்க விடுறது அது இது நிறையா பண்ணுவேன். அதெல்லாம் நான் இப்போ பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரேன். நான் எதுக்கு கூட்டிகிட்டு வரணும்? வேணும்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க என்ன பொண்ணு பார்க்குறதுக்கு. அப்போ தாயாங்க என்ன சொன்னாலும் அடங்க மாட்டா போல். பொண்ணு என்ன வேணும்? டவுட் தானே, குடு, கிளாரிஃபை பண்ணுறேன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க கை வச்சான்ல டேபிள் மேலே. ஸோ அது மேலேயே அவளும் போயிட்டு கை வைக்கிறா. ஸோ தாயாங்க செம்ம கடுப்பாகுது. என் கையிடு. ஏன் கை எடுக்கணும்? கையிடுனா கையட்ரி எவத்தா ஃபுல் தெரியும், கையட்ரி. அப்போது வயனுக்கு ஒரு மாதிரி பேட் வேர்ட்ஸ் பேசவும் ஒரு மாதிரி ஆகிடுது. சார், என்ன சாரு மோர் இப்போ வருதா? இப்போ வருது அந்த சாரு மோர்லாம். சார், அப்புறம் என்னடி? சரி, பொம்பளை பிள்ளையா இருக்காளே, ஒழுங்காக அடக்கமாக நடத்துவோம், ரெஸ்பெக்டோடு நடத்துவோன்னு பார்த்தா இந்த ஸ்கூலில் யாரும் இப்படி கிடையாது. நீ மட்டும்தான் இப்படி சுற்றுற, தோ இவ்வளோ சீப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் செம்மையாக திட்டு விடுறான். ஸோ அந்த டயத்தில் வயனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்புறமா வந்து புக்கே எடுத்துகிட்டு அப்படியே கிளாஸ் ரூம் ஓடி போயிடுறா. அவள் போகிறதையும் தயாங்க பார்த்துட்டே இருக்கான். இவளுக்கு சொன்னாலும் புரிய மாட்டுது, ஹார்ஷாக பேச வைக்கிறா. டேய் தயம், அதுக்குன்னு எதுக்கூட பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு அவன் திட்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இப்படியே ஒரு 1 வீக் ஆகிருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்கவே மாட்டீங்க. என்னவா ஸ்கூலுக்கு வரல, ஒன்றும் வரல, எங்கே போயிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக் அப்புறமா நீங்கள் அப்படியே வர்றீங்க ஸ்கூலுக்கு. அப்போ தயாங்கும் என்னைக்காச்சும் வர்றாளான்னு பார்க்கலாம் அப்படின்னு கிளாஸ்க்கு வர்றான். பார்த்தா வயன் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு எப்போ ஒரு மாதிரி ஆடிட்டே தெரியவா. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப அடக்க ஒடுக்கமாக உட்காந்துட்டு இருக்கா. அப்போ தயங்க வந்து பார்க்குறான். என்ன நீங்கள் வந்திருக்கா? என்னாச்சு? எதுக்கப்போ இந்த 1 வீக் வரல அப்படின்னு அவனே யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ அங்கே ஒரு பொண்ணு இருப்பா, இவகிட்ட கேட்கலாமா? வேணாம், அப்புறம் அதுக்கு வேறு ஏதாச்சும் நொட்டமாயிடும் அப்படின்னு அவனும் அமைதியாக இருந்துடுறான். ஸோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான் தயம். அப்போ வயன் தயங்க பார்க்கவே இல்லை. அவள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு பக்கத்தில் டீனாவோட நோட் பார்த்து தான் எல்லாமே அப்படி காப்பி பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ தயங்கும் கிளாஸ் முடிக்கிறான். என்னவா பார்க்காம அவன் பாட்டில் இருந்துகிட்ருக்கா? ஏன் மேடம் பார்க்க மாட்டாங்களாம்மா? எதுக்கு வரல? ஒரு மாதிரி அமைதியாக வேற இருக்கா. அப்போ கிளாஸ் எல்லாத்தையும் அவன் நடத்தி முடிச்சுட்டு அவனோட பீரியட் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஆயின் சார் ஒன்று தான், டீனா ஒன்று இல்லை, வாயினா. வைன் உன்னை தாண்டி கூப்பிட்றாரு. என்னையா? என்னன்னு கேளுடி. உன்னை தான் கூப்பிட்றாரு, ஒழுங்க மரியாதை என்னன்னு கேட்டுரு. என்ன சார்? என்ன ஸ்டாஃப் ரூமில் வந்து மீட் பண்ணுன? ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி அடைக்க ஒடைக்கமாக உட்காந்துட்ருக்கீங்க. டீனா என்ன அவர்? நான் போனாலே என்னை பற்றி விட்டுருவார், எனக்கு அவராக கூப்பிடுறாரு, எனக்கு வேற புதுசாக ஏதோ வெக்கோலாம் வருது அப்படின்னு நீங்களும் ஒரு மாதிரி ஷைனஸோடையே அந்த ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறீங்க. அப்போ தயங்க உட்காந்துட்டு அவனோட கோட்டெல்லாம் கழட்டிட்டு
அப்படியே அவனோட டைல் யூஸ் பண்ணிவிட்டு அவன் பாட்டில் நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறதுக்காண்டி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ நீங்களும் அழகாக ஒரு குட்டப்பாவோட யூனிஃபார்மை போட்டுட்டு மே கெடின் சார் அப்படின்னு ஒரு போனி டெயில் போட்டுட்டு அப்படியே உன் முன்னாடி போய் கேட்டுட்டு நிற்கிறீங்க. உள்ளவா அப்படின்னு அவனு கூப்பிடுறான். சார் கூப்பிட்டீங்க, இதோ இங்கே வந்து நில்ல. சார் எதுக்கு 1 வீக் வரல? அது வரைக்கும் நான் எப்படி சொல்கிறது, எனக்கு ஃபர்ஸ்ட் டைமாக பீரியட்ஸ் ஆகிடுக்குன்னு. சார் இல்லையே, நீ இப்பெல்லாம் பேச மாட்டியே, என்னாச்சு? வீட்டில் எதுவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறானுங்களா? அதுக்குள்ளே எப்படி கல்யாணம்? அப்புறம் என்ன, அப்புறம் எதுக்கு வரல அப்படின்னு தயங்கும். அப்படியே வயனுக்கு பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அது வந்து அப்படின்னு நீங்கள் பேசும்போது உங்கள் காதை தொட்டுட்டு அப்படியே உங்களோட ஹேர் எல்லாத்தையும் அப்படியே உங்களோட காதுக்கு பின்னாடி விட்டுட்டு அப்படியே பேசுகிறீங்க. அது சார் என்ன ஒரு மாதிரி விற்கலாம் டாடி, நீ முன்ன மாதிரி இல்லையே, நான் ஒரு மாதிரி புதுசாக பொம்பளை பிள்ளை மாதிரி நடந்துகிட்ருக்கேன். நான் அப்பையும் பொம்பளை பிள்ளை தான், இப்போயும் பொம்பளை பிள்ளை தான். அது வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். அப்போ இவ்வளோ நாள் நீ பண்ணலையா? இல்லை, இப்போ தான் பண்ணேன். அப்போவே நினச்சேன்டி, என்னடா 1 வீக் அப்புறம் நல்லா எல்லாம் பெருசாகிட்டு மூஞ்சியில் ஒரு மாதிரி க்ளோ தெரியுதே அப்படின்னு. அப்போ இவர் எல்லாத்தையும் பார்த்துருக்காரா? நானும் பார்த்தேன், அந்த இடத்துல பெருசாக இருக்குது. அப்போனா நீங்கள் என் ஃபேஸை பார்க்கல? அப்படி தானே, நீங்கள் என்னோடய ஃபேஸ் பார்க்கலையா அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவள் எப்படி இருப்பாள், 2 பட்டன்ஸ் அப்படியே கழட்டி விட்டுட்டு அந்த மாதிரி அகைன் மறுபடியும் அதே மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே தயங்கோட பக்கத்தில் போகிறா. போய் நீ அடைங்கள, நல்லா திருத்தவே முடியாது லேடி. என்ன யார் திருத்த முடியாதுன்னு சொன்னால் உங்களால் மட்டும்தான் முடியும். என்னோடய ஆன்சர் சீட்டை கரெக்ட் பண்ணுற மாதிரி என்னையும் கரெக்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்களை தான் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு தாயாங்கிட்ட போயிட்டுருக்கா. இவ்வளோ நாள் தாயாங்க அவளை எதுவுமே தொட்டிருக்க மாட்டான், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் டைமாக இன்றைக்கி அப்படியே அவளோட ஷர்ட்டை பிடிச்சி, யூனிஃபார்மை பிடிச்சி அவளுக்கு அந்த 2 பட்டனையும் போட்டு விடுறான். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக தாயாங்கோட கை அங்கே படவும் வயனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சார் என்ன எவ்வளோ நாள் தொடாதவன் இன்றைக்கி தொடுறான்னு பார்க்குறியா? உனக்கு தான் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேதேடி, அப்புறம் என்ன அப்படின்னு அவனும் போட்டு விட்டுட்டு அந்த காலர் இருக்கும்ல, யூனிஃபார்மோட காலர், அதை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு, இப்போ தான் நீ வயசுக்கு வந்திருக்கியா? சொல்கிறீ, இப்போ தான் வயசுக்கு வந்திருக்கியா? ஆமாம். எல்லாம் அப்படியே பிக்காக ஆயிடுச்சா? அது தயம். உன்கிட்ட தான் கேட்குறேன். அது என்ன அப்படியே மூச்சல்லாம் வாங்குது. இப்போ வாய் பேசு. இவ்வளோ நாள் வாய் அடிச்சிட்டு இருந்தில்ல, அப்போ இவ்வளோ நாள் வயசுக்கு வராமல் தான் பின்னாடி தெரிஞ்சிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வாயினோட கண்ணத்தை பிடிச்சி கிள்றான். சார் ஐயோ, நான் இப்போ என்ன சொல்கிறது, எனக்கும் இல்லாமல் எனக்கும் ஒரு மாதிரி கூச்சம் ஆகுது. இவரும் ஒரு மாதிரி அன்யூஷுவலாக நடந்துக்கிறாரு. சார் அது ஐயோ, யாராச்சும் இப்போ வந்துட்டா என்ன பண்ணுறது? உனக்கே அப்படிலாம் தோணுது, பெரிய பொண்ணு ஆனனாலையா அப்படின்னு அவளும் பல தாட்ஸோட. ஃபயன், நீ ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுறேன்னு காட்டிக்காத, நீ அவரை ஒரு மாதிரி லுக்க விட்டுரு அப்படின்னு. நீ உள்ளுக்குள்ளே எவ்வளோதான் ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தாலும் ஒயின் அப்படியே தயங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்வையில் தயங்க அப்படியே அந்த வால் சைடு விட்டுட்டு அவள் அப்படியே கை வச்சு மறைச்சிட்டு, அப்போது இப்போ எப்படி இருக்கா, இப்போ பிடிச்சிருக்கா ரொம்ப? அதான் எல்லாம் பிக்காக ஆகிடுச்சுல, அப்போ இப்போ பிடிச்சிருக்கா அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறா. தயாங்க்கு ஃபஸ்ட்லேருந்து வயனை லைட்டாக பிடிக்கும். பட் அவள் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கனால தான் இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். தயாங்கா, ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்றும் பக்கத்தில் வரும்போது கண்ட்ரோல் பண்ணுற, ஆனால் கீழே உள்ளவன் கேட்க மாட்டுறானே, ரொம்ப சின்ன பையன் வேறு, இவ்வளோ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்காளே. யோ தயாங்கா, கிளாஸ்க்கு போடி. நான் எதுக்கு போகணும்? கிளாஸ்க்கு போ. என்னால் போக முடியாது ஃபயன், இவர் சொல்கிறப்பயே ஓடிடு அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட ஹேண்ட்ஸை லைட்டாக டச் பண்ணிவிட்டு அவளும் அப்படி சிரிச்சிட்டே ஓடிடுறா.
அப்போ இப்படியே தான் போயிருக்கோம். வைன் அண்ட் தயங்க 2 பேரும் அப்படி கண்ணாலே பார்த்துக்கிறது. பட் தயங்க இன்னும் வைன் கிட்ட கன்ஃபஸ் பண்ண கிடையாது. அப்போ ஒன் ஃபைன் டே அப்படியே வயன் கையில் ஒரு இன்விடேஷன் எடுத்துகிட்டு வரா. மை கெடின் சார், இன்னும் ஒரு மாதிரி சிலிக்காட்டாரிக்கா எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டனு நினச்சேன்டி வரும்போதே மொத்தமாக ஒத்து போட்டு தான் வருவேன்னு. கமன் அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னதும் அவளும் நெளிஞ்சிட்டு சிலுக்காட்டும் வந்துட்டு தையாங் சார். என்னடி உனக்கு? எங்கள் சீனியர்ஸ்க்கு நாங்கள் ஃபேர்வெல் வைக்கிறோம், நீங்களும் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே அந்த இன்விடேஷன் கொடுக்குறா. நீங்கள் என்ன செம்மையாக இருக்கா? அவளை அசிங்கமாக பார்க்க தோணல, பட் ஒரு மாதிரி க்ளோவிங்கா யாழ் ஃபிகராக தர்றாளே. என்னடி எங்கள் டைமிங்லாம் போட்டிருக்கு, இதோ போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படி குனிஞ்சு சொல்கிறா. ஸோ தயாங்கு டக்குன்னு கண்ணு அங்கே போயிடுது. ஹே என்னடி பட்டன் போட மாட்டியா? நீங்கள் தானே போட்டு விட்டீங்க, அப்போ இன்றைக்கும் நீங்களே போட்டு விட்டுருங்க. வைன் மூடு. நான் மூடு தான் சொல்கிறேன், அதுதான் கை அங்கேயே போயிட்டு ஓப்பன் ஆகிடுது. ஏதோ ஆகுதுடி மூடிடு அப்படின்னு அவனே எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் அடம் பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கா. அவள் தயார் டக்குன்னு வாயினை இழுத்து அப்படியே லேப்பில் வச்சுட்டு, மேடம் அப்படியே மூடிட்டுலாம் வர மாட்டிங்களோ, இப்படி காண்டிட்டு தான் வருவீங்களோ, எது இடி காட்டுற? ப்ரொஃபஸர், என்னோடய ஆளு ப்ரொஃபஸர் அங்கே எங்கன்னு கை வைக்கதான். என்னடி எப்போ ஒரு சிலிக்காட்டு வரீங்க? அப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் க்ளோஸ் பண்ணுறா. அப்போ தயாங் டக்குன்னு வாயினை ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு இது தப்பாக ரைடான்லாம் தெரியல, ஃபஸ்ட்லேருந்தே உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸு, ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இவ்வளோ நாள் வச்சுட்டேன். பட் இப்போ சொல்கிறேன்டி, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், அப்புறம் வீட்டில் அம்மா அடிப்பா, அத்தா அடிப்பா, எங்கள் அப்பாங்கார ஏதாச்சும் சொல்லுவான், ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அது என்ன செய்வனே தெரியாது. ப்ரொஃபஸர் தான் பேர், என்கிட்ட மட்டும் பேட் வேர்ட்ஸ். யாருங்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கோ அவங்ககிட்ட தாண்டி பேட் வேர்ட்ஸ் பேச முடியும். பிடிக்கலையா? என்கிட்ட மட்டும் பேசுங்க, அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் அவங்க 2 பேரோட லவ் கண்டினியூ ஆகிருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த ஃப்ளாஷ்பேக். அப்போ இது ரெண்டையும் அவங்க 2 பேரும் யோசித்து பார்த்துட்டு, அப்புறம் போயிட்டல்லடி, ஒரு வார்த்தை கூட சொல்ல, நான் ஏன் அலைஞ்சேன், வீடு வீடாக வந்தேன்டி, எங்கே இருக்க ஏற்றி இருக்க எதுவுமே தெரியாமல், ஆனால் இப்போது இங்கே வந்திருக்கியா, ஏதோ கோஇன்சிடென்ட் மாதிரி மீட் பண்ணுறோம், இப்போ முன்னோட நல்லா ஃபிகராக இருக்கடி, ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கழட்டி விட்டு போயிட்டல்ல, நம்பர் பிளாக்கு, சிம்மு மாற்றிட்ட, ஆனால் எனக்கு மெசேஜ் பண்ண கிடையாது, ஒரு மெசேஜ் பண்ணுறதுக்கு என்னடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினச்சிட்டு அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு கிளாஸ் எல்லாம் நடத்தி முடிக்கிறான். அப்போ போகிறதுக்கு முன்னாடி கிளாஸ் ரெப்பேர் வயன் சார், அவளை வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் போயிடுறான். இப்போ வயனுக்கும் இங்கே அள்ள விடுது. ஐட்டீனா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவர் ப்ரொஃபஸராக வருவாருன்னு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னோடய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டே ப்ரொஃபஸரா, நான் இப்போ என்ன சொல்கிறது? ஐயோ, அவர் கூப்பிட்டதும் எனக்கு ஸ்கூல் ஞாபகம் தான் வருது, ஸ்கூல்லேயும் அவர் இப்படி தானே கூப்பிடுவார் அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு, டீனா நீயும் வர்றியா? வயன், நான் எதுக்கு? ப்ளீஸ் டீனா, ப்ளீஸ் என் கூட வா அப்படின்னு சொன்னதும் டீனாவும் அப்படியே வர்றா. ஸோ டீனா அண்ட் வயன் 2 பேரும் அப்படியே ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறாங்க. அப்போது ஸ்கூல் படிக்கும்போது எப்படி கேட்பாளோ இப்போ அதே மாதிரி ஒரு மாதிரி நார்மலான மைல்டான வாய்ஸில், டீனா ஒரு மாதிரி பயமாக இருக்குது, டெரராக உட்காந்துருக்காரு, பட் முன்னை விட இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆகிட்டாரு, இப்போ நான் என்ன பண்ணுறது? ஃபயன், கெடின் கேளு. கேட்குறேன் மை கெடின் சார். அப்போ தயங்கும் அப்படி வாங்கன்னு சொல்லாமல் ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட வயனோட ஃபேஸையே அப்படியே ஸ்டார் ஆகிட்டு நிற்கிறான் பார்த்துட்டு. என்னடி எதுவுமே சொல்ல மாட்டுறாரு? வயன், அகெயின் கேளுடி. மை கெடின் சார் அப்படின்னு சொல்லவும் தான் தயம். இங்கே யார் கிளாஸ் ரெப்பு? இப்போ வயனும், நான் தான். அவனை மட்டும் தானே கூப்பிட்டேன், டீனா நீ போ
அப்போ நான் அனுப்பி விட்டுறான். அயன், உன்னை விட இவர் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். இருந்தாலும் உனக்கே உன்னோட நிலைமை நல்லா புரியும்ல, அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோ. இவரை இப்போ வரை எனக்கு பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என் மேலே தான் தப்பு அப்படின்னு அவளே அதையும் யோசிச்சுட்டு அப்படியே தாயாக்கு முன்னாடி போய் நிற்கிறா. சார் கூப்பிட்டீங்களா? கிளாஸ்க்கு மார்னிங் எதுக்கு லேட்டாக வந்த? சார் 5 minutes இருந்துச்சு. நீங்கள் தான் சீக்கிரம் வந்துட்டீங்க. ஓ சரி, நான் எப்போ சொல்கிறேன். நீங்கள் தானே உங்கள் கிளாஸ் யார்? ஆமாம் சார், நான் தான். 5 minutesக்கு முன்னாடி இனிமேல் கிளாஸில் அசம்பிள் ஆகிருக்கணும், புரியுதா? சார் கரெக்ட் டைமிங்க்கு தானே. புரியுதா? என்ன வேறு ஒரு மாதிரி ரகடா. சார் அது புரியுதான்னு கேட்டேன். புரியுது சார். அப்போ தயங்கம் உன்னோட மனசுக்குள்ளே என்ன ஒரு மாதிரி நாட்டியாக சுற்றி தெரியவா, ஒரு மாதிரி சைலண்ட்டாக குவாய்ட்டாக இருக்கா? என்ன நடந்திருக்கும்? எனக்கு இப்போ அதை பற்றி கேட்கணுன்னு தோணலை. ஆனால் ஏன் போனேன்னு கேட்காமலே இருக்க தோணலை. அப்புறம் என்ன சார், இது என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? நிறைய சொல்லணும், நிறைய சாரி கேட்கணும். பட் இப்போது என்னோடய ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எதுவுமே இல்லையாடி? என்கிட்ட உனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? சார் அகாடமிக் வைஸ் மட்டும் பேசலாம், இப்போ வேண்டாம். ஓ மயிராச்சன் 2 வருஷம் டி பார்க்கு பீச்சு சினிமான்னு என் கூட சுற்றினல்ல. உனக்கு குழந்த மாதிரி தாண்டி பார்த்துட்டேன். உனக்கு கழட்டி விட்டு மயிராச்சன் போயிட்டல்ல. சார் அது நான் கிளாஸ் போகணும், நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லை புரியல, அது எப்படி பொண்ணுங்க மட்டும்? நான் நல்லா பார்த்தேன். நீ கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த சைடு ஒரு பையன் இருந்தான். அவன் ஒன்றே பார்த்துட்டு இருந்தான். எங்கே திரும்பி பார்த்தோம், இங்கே பார்த்தான் அப்படின்னு அந்த இடத்துல நல்லா கை வச்சு காட்டுறான். சார் ப்ளீஸ் கையடிங்க. முதல்லாம் தொடுவியான்னு வந்து ஏங்குவா. இப்போ தொட்டா என்னடி எடுங்கிற? ஏன் நான் தொடுறது பிடிக்கலையா? ஏன்டி இப்பெல்லாம் ஒரு மார்க்க மாறிக்க? ஆனால் இப்போயும் சொல்கிறேன், நீ தான் வேணும்னு தோணுது. எனக்கு ஒரே ஒரு ரீசன் டி, எதுக்கு விட்டு போனேன் அதை மட்டும் சொல்லு. சார் அது இல்லை சார், எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை, அதான். ஓ இப்போ என்ன மயிரடி சொன்னேன்? இப்போ நான் என்னடி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹேர் அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே அவன் கேட்குறான் ரொம்ப கோவமா. அந்த லவ்வெல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னேன்ல, அப்போ நீ தான் அகைன் வந்து என் மேலே விழுந்து உரசிட்டு இருந்த. பண்ணிடி இப்போ என்ன செட் ஆகுதுன்னு போயிட்டா மயிராச்சும் நான் இருக்கணுமா? இப்போ நீ 3rd year, நீ 12th முடிச்சு போனதுக்கப்புறம் இந்த 2 வருஷம் எத்தனை ஊருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நானே உன்னை தேடி போயிருப்பேன் தெரியுமா? அப்புறம் எனக்கே வெறுத்துருச்சு. ஆனால் இப்போ அகெயின் உன்னை ஒரு டெஸ்டினியால் மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பதில் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல. கொழுப்பு அகெயின் கேட்குறேன் அப்படின்னு வாயனோட நெத்தி வச்சுட்டு அவளோட ஐயோட ஆய் பார்த்துட்டு படியில் என்ன போனியா? நான் எப்படி சொல்லுவேன், எங்கள் அப்பாவுக்கு கம்பெனியில் பெரிய லாஸ் ஆகிடுச்சு. எல்லோரும் வீட்டுக்கு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டு சிம்மே உடைச்சிட்டாங்கன்னு. அவங்க நம்பர் கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஃபுல்லாமே நான் தான் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதனால தான் அவள் விட்டு போயிருப்பா. விட்டு கூட போயிருக்க மாட்டா. ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனால் அவளும் போயிருப்பா. இதெல்லாம் உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறது? இப்போயும் என் கணக்கு நீங்கள் அவ்வளோ அழகாக தெரியுறீங்க. இப்போ எனக்கு வயசு 30 ஆகுது. ஆனால் இன்னமும் கல்யாணம் பண்ணாமல் நீ தான் வேணும் நின்றுட்டுறிய. இப்போ நீ என்னடி மயிறு? இப்போ என்ன அளவு சொல்லுவேன் எனக்கு? சார் அவங்களுக்கு ஏஜ் ஆகிட்டே போகுதில்ல,
எனக்கு 20 தான் ஆகுது, இது செட் ஆகாது, என்னை மறைந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டில் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அப்படியே போயிடுறா. ஸோ தயாங்க்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அப்படியே இப்படி ஒரு 2 months போயிருக்கும். ஆனால் தயாங்க்கு உங்களை விட்டு தரத்துக்கு மனசே கிடையாது. என்ன தான் நினச்சிட்ருக்கா? என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. டே தயாங்கா, பார்க்க அங்கிள் மாதிரி ஆகுறியா என்ன? உனக்கு என்னடா ராஜா மாதிரி தான் இருக்க, ஆனாலும் ஏதோ உன் மனசுக்குள்ளே இருக்கு, அவங்ககிட்ட சொல்லவே மாட்றா. எதுக்கு சொல்ல மாட்றா? வயன், உன் ஹாப்பியில் மட்டும் இல்லடி, உன் கஷ்டத்துலேருந்து தான் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் உனக்கு இது புரிய மாட்டேதில்ல. அது மாதிரி அழுதுட்டு வேற போனா. ஸ்கூலில் இருக்கும் போதெல்லாம் இவள் அழுது நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இங்கே டக்குன்னு அழுதுட்டா. எதுக்கு இப்படி உடஞ்சி போயிருக்கா? இப்படி வெறுக்கும் போது அவள் பக்கத்தில் ஒரு ஆறுதலாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். டீனா, டீனா எனக்கு கேட்டால் தெரியும் அப்படின்னு தயாங்கும் அப்படியே டீனாவை போய் பார்க்குறான். டீனா, ஆயினங்க சார், அவள் ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. சரி, ஆயினுக்கு தெரியாமல் வந்து பாரு. சார், தெரியாமல் வந்து பாரு. ஓகே சார், ஓகே அப்படின்னு தயாங்கும் போயிடுறான். அப்போ டீனாவும் அப்படியே வர்றா. சார் கூப்பிட்டீங்க? டீனா, உங்ககிட்ட கேட்குறேன், தயவு செஞ்சு மறைக்காது என்ன? ஆயின் எதனால் மொத்தமாக அப்படியே என்னை விட்டு போயிட்டா? அப்போது அவள் தப்பான வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காளா எனக்கு? அவள் வீட்டுக்கு போய் பார்த்தபோது யாரும் இல்லைன்னாங்க. சார் அது... டீனா மறைக்காத, தயவு செஞ்சு உண்மை மட்டும் சொல்லிடு, எனக்கு வேறு எதுவும் தேவையில்ல அப்படின்னு தாயாங்கும் அப்படி கோவமாக கேட்குறான் டீனா கிட்ட. சார், பட் வைனா உங்ககிட்ட சொல்ல வேணான்னு தான் சொல்லியிருக்கா. பட் நான் சொல்கிறேன், அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அதான் ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஊரை விட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்கிற? ஆமாம் சார், இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லோரும் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி. அதான் அவங்க வேறு ஊர் போயிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே வைனோட வீடு அதுதான். நீங்கள் ஆனால் அவள் வீட்டுக்கு போனதில்லை, பட் அவளோட வீடு அதுதான் சார். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்காரு? இதெல்லாம் சொன்னால் என்னடி வைன் உனக்கு? எதுக்கு சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கிட்டுருக்க? அப்புறம் என்னாச்சு? அப்புறம் கொஞ்சம் சீரியஸாக இருந்தார். அப்புறம் இப்போ ஓகே தான் சார். வைன் தான் டெய்லி ஒழுங்காக கூட தூங்க மாட்டா. பார்ட் டைம் ஜாப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ அவங்களோட ஃபேமிலி ஆஸ் யூஷுவல் நார்மலுக்கு வந்துடுச்சு. பட் அவளோட ட்ரீம் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் ஆகணுன்னு தான். எந்த கம்பெனி? அது பார்க் குரூப் ஆஃப் கம்பெனி. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. என்கிட்ட சொன்னதை அவகிட்ட சொல்ல வேணாம். இப்போ ஓகே தானே? ஓகே தான் சார். அப்போது இப்போ வேணும்னா அவள் பண்ணலையா? சொல்லப்போனால் அவளுக்கு இன்னும் உங்கள் மேலே லவ் இருக்க தான் செய்யுது. பட் அவளோட சுச்சுவேஷன்னால் அவள் இப்படி பண்ணிட்டா. பட் அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்காதீங்க. நான் எதுக்கு நடந்துக்க போகிறேன்? அவள் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். நீ போ, என்கிட்ட சொன்னதாக சொல்ல வேணாம் அப்படின்னு ரீனாவையும் தாயவங்க அனுப்பி விட்டுறான். ஸோ இதெல்லாம் கேட்டக்கப்புறம் என்னோட மேலே இருந்த அந்த கோவம்லாம் குறைஞ்சு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆகிடுது. இதை கூட புரிஞ்சுக்காமல் நம்ம அவன் மேலே கோவப்பட்டுட்டோமே நான். அப்போது இந்த நெக்ஸ்ட் டே தாயவங்க அப்படியே கிளாஸ்க்கு வர்றான். குட் மார்னிங் எவ்ரிவன். வைன் இங்கே வா. டீனா, இப்போது இவர் எதுக்கு எனக்கு கூப்பிடுறாரு? போவேன் அப்படின்னு டீனாவும் வைனா அனுப்பி வைக்கிறா. சார், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வைன்கிட்ட நேம் லிஸ்ட் கொடுத்துட்டு அவளை ஸ்டாஃப் ரூம் வர சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். வைன் கலெக்ட் பண்ணிட்டு வா. ஒரு 2 பேர் உன் நேமை போட்டுக்கோ. அண்டு இன்னொரு ஒரு ஆள் வாய்ஸ்லேருந்து நேம் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டில் போயிடுறான். என்ன இவர் ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறாரு அப்படின்னு வைனும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்துட்டு அவளும் போயிட்டு அப்படியே நேமெல்லாம் எழுதிட்டு கெடின் சார், கெடின் வா அப்படின்னு சொன்னது வைனும் ஸ்கூல்லலாம் எப்படி தான் எனக்கு ஒரு மாதிரி நடந்துக்குவா. ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல்
இன்றைக்கி வந்து ஃபுல்லி க்ளோஸ்டாக அப்படியே ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு, ஐ மீன் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் அண்ட் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அப்படியே வர்றா. சார், நேம் லிஸ்ட் கேட்டிங்க. தோ பக்கத்தில் உள்ள சேரில் உட்காரு. சார், நெக்ஸ்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லவும் இன்னொரு மாதிரி தாங்கிட்டே நிற்கிறத பார்த்துட்டு தயாங் போயிட்டு அப்படியே அவனோட ஸ்டாஃப் ரூமோட டோரை அப்படியே லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஒயின் பக்கத்தில் வர்றான். சார், என்னாச்சு? எதுக்கு இப்போது இவர் பக்கத்தில் வராரு? எனக்கு இப்போ அவரை ஓடி போய் கட்டி பிடிக்கணும்னு தோணுது, ஆனால் என்னால் முடியாது. வயன், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அண்ட் காம் யுவர் செல்ஃப் அப்படின்னு அவளும் அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ தயாங்க அப்படியே போயிட்டு அவளை அழகாக தூக்கிட்டு அவனோட சேரில் வந்து உட்காந்துட்டு அவளே அப்படியே அவனோட மடியில் உட்கார வச்சுட்டு ஒரு மாதிரி சாஃப்டான ஹக்கு கொடுக்குறான். அவள் வாயினும் அதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணாமல், சார் என்னாச்சு? இல்லை, இது தப்பு, எனக்கு இப்போ இது ரைட்டு தான். என்னாச்சு தயம்? அப்படி கூப்பிடுறி. எங்கே போச்சு இவ்வளோ நாள் தயாங்க? சரின்னு தயங்கு கூப்பிட மாட்டியா? அப்படிலாம் இல்லை, எனக்கு இப்போ அழுக வர மாதிரி இருக்கு. தயம், என்னாச்சு? நான் போகணும், ஆனால் எனக்கு விட தோணல. சொல்ல மாட்டியா? இந்த மாதிரி தான் ஃபேமிலி சுச்சுவேஷனு, எல்லாமே மொத்தமாக முடிச்சுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் மறக்கவும் இல்லைடா. நீ எக்ஸ்லாம் இல்லை, நீ தான் என் ஃபஸ்ட்டு. இன்னும் வரை ஒன்று தான் நினச்சிட்றிய. அப்படிலாம் சொல்ல தெரியாதாடி உனக்கு? இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ, ஆனால் இப்போ சொல்கிறேன்டி, ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், அவங்கள விட்டுட்டு போனதுக்கு தானே என்ன நினச்சி ஃபீல் பண்ணுறீங்க? அசிங்கமா? வயன், என்ன நினச்சி நான் ஃபீல் பண்ணுறேன்டி. எதுக்கு? இவ்வளோ வருஷம் லவ் பண்ணியிருக்கோம், தோணியும் உன் ஆளோட பெயின் கூட புரியாதா அப்படின்னு. ஆனால் ஒன்று சொல்லவாடி, ஆனால் எனக்கு இப்போ உங்கள் கண்ணை பார்த்து பேசணும் போல இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி அழுகணும்னு தோணுது. ஃபஸ்ட் நீ ஷோல்டரில் ஜஸ்ட்டில் அப்படி சாஞ்சிட்டு அழுகு, நான் உன்னை கன்சோல் பண்ணுறேன். அப்புறமா என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு தாங்க அவனோட செஸ்ட்டில் சாய்ச்சிட்டு அப்படியே வாயினை கன்சோல் பண்ணிகிட்ருக்கான். நான் வேணும்னே போல தயம், என்னோடய சுச்சுவேஷன் இந்த மாதிரி அப்படின்னு ரொம்ப அழுகிறா. அப்போ தாயாங்கும் நம்மளே ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி இருந்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுவா. அப்படி இருக்க வேணாம். நாடி எல்லாம் பெருசாகிடுச்சு போல், பின்னாடிலாம் கொழுகு முழுக்குன்னு நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன்? இது என்ன பேசுது? இதோ சரியில்ல, இதான் வேணும். என்ன பெருசாகிடுச்சா? நாடி என்ன நாட்டி வேணா காணோம்? எங்கடி இருக்கா அவள் தான் இருக்கா. அப்போ மேலே கோவம் இல்லைல்ல? இப்போ கண்ணை பார்த்து பேசுடி, இப்போ என் கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னதும் வாயினும் அப்படியே தாயம் கூட கண்ணை பார்த்து பேசுகிறா. இப்போ சொல்லுங்கள், இப்போ என் மேலே கோவம் இல்லைல்ல? இல்லை, ஃபுல்லாக லவ் தான் இருக்குது. அதையும் தாண்டி இதோ இங்கே அங்கெல்லாம் அமுக்கணும், தடவணும். தயம் நடி தாயம் தான். எங்கன்னு கூப்பிட? எதுக்கு? அன்றைக்கி ஸ்கூல் ரெஸ்ட் ரூமில் வச்சு கூப்பிட்டேன்லடி. தயம், எங்கே போகிறீங்க? கூப்பிடுறீங்க இந்த மாதிரி மறுபடியும் இமிட்டேட் பண்ணி காட்டுறீங்களா நீங்கள்? கூப்பிடவே மாட்டியா? அது ஒன் டைம் டி. அப்போனா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சாயந்தரமே உங்கள் வீட்டுக்கு வரேன். தயம் என்ன? அப்போ வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாட்டியா அவள் டிஷர்ட் போட்டிருப்பாள்ல, அதை அப்படியே இன்னும் ஃபோல்டு பண்ணிவிட்டு அவளோட இடுப்பு தெரிகிற மாதிரி அகைன் வச்சுக்கிறா. இதோ வந்துட்டாலையே சிட்டு. நான் கூட நினச்சேன் நீ இடுப்பில் தான் லைட்டாக தொப்பை குட்டியாது, அது தொப்பை குட்டிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்போது ஒரு மாதிரி நல்லா கிஸ் பண்ணிக்கிறாங்க. பேசும்போது என்ன உதடி இல்லாமல் எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? எனக்கு அப்படியே பைத்த முடிகிற மாதிரி இருந்துச்சுடி. டச் இல்லாமல் இப்படி கட்டு பிடிச்சின்னு இருக்கமா இல்லாமல் இப்போ தாண்டி ஏதோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படி கட்டி பிடிச்சிட்டு அவங்க காலேஜ் லைஃப் ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன தாங்க அவங்க வீட்டில் போய் கேட்டுட்டு ரெண்டு பேத்துக்கும் நல்லபடியாக மேரேஜ் நடக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு
பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேடா, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. ஐ லவ் யூ ஆல். சராங்கி.